மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? இறுதியில் இந்த தொகுதி திமுக கூட்டணியில் யாருக்கு, அதிமுக கூட்டணியில் யாருக்கு வேட்பாளர் பலம் என்ன என்பதை பொறுத்தே இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க முடியும். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம். தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8920233227. உச்சகட்ட பரபரப்பில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த வரிசையில் நாம் தமிழகம் முழுவதும் உள்ள தொகுதிகளில் உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம். தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட் கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம், அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி என்றாலே எப்பொழுதுமே பரபரப்புக்கு சொந்தமான தொகுதி. ஏனென்றால் கடந்த தேர்தலில் பாஜக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தான் நினைவிற்கு வரும். விவசாயிகளின் கோரிக்கையை வலியுறுத்தி 1033 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான வேட்பாளர்களை கையாளுவதில் ஏற்பட்ட சிரமத்தை தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் டெபாசிட் தொகையை உயர்த்தியதற்கு முக்கிய காரணம் இந்த தொகுதிதான். இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த மொடக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதியில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். இவர்களுக்கு அடுத்து வேட்டுவ கவுண்டர், நாடார்கள், மன்னியர்கள் மற்றும் ஆதி திராவிடர் சமூகத்தினர் பரவலாக உள்ளனர். இந்த தொகுதி ஒரு வேளாண்மையை பிரதானமாக கொண்ட தொகுதி. மஞ்சள் சாகுபடி, நெல், கரும்பு மற்றும் தென்னை விவசாயம் முக்கிய வாழ்வாதாரமாகும். மேலும் விசைத்தறி மற்றும் கால்நடை வளர்ப்பும் பரவலாக இருக்கிறது. மொடக்குறிச்சி தொகுதியில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் சமபலத்துடன் உள்ளன. அதிமுக பலம் வாய்ந்த இந்த தொகுதியில் அதிமுக 7 முறையும், திமுக 3 முறையும், காங்கிரஸ், பாஜக தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2021 அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. பாஜக வேட்பாளர் சரஸ்வதி 78,125 வாக்குகளும், திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் 77,844 வாக்குகளும் பெற்றார். இதில் சரஸ்வதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்புலட்சுமி ஜெகதீசனை விட 281 வாக்குகள் பெற்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினார். இரு கட்சிகளுக்கும் வலுவான வாக்கு வங்கி உள்ளது. திமுகவின் முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் இங்கு பலமுறை வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 2021 தேர்தலில் அதிமுக ஆதரவுடன் வெற்றி பெறுந்தாலும் தற்பொழுது இந்த தொகுதியில் பாஜகவின் பலம் அதிகரித்துள்ளது. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் இந்த தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்க வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுகிறது. கடந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் சுப்புலட்சுமி ஜெகதீசனின் மெத்தன போக்காலே திமுக இந்த தொகுதியில் தோல்வியை தழுவியது. அமைச்சர் முத்துசாமிக்கும் சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கும் உள்ள பிணக்கினாலே திமுகவின் கையில் இருந்து கைவிடப்பட்டது இந்த தொகுதி. ஏனென்றால் சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஜெயித்திருந்தால் தமிழக வரலாற்றில் ஒரு பெண் சபாநாயகராக அமர திமுகவின் பட்டியலில் ஸ்டாலின் பெயர் குறித்து வைத்திருந்ததுதான் சுப்புலட்சுமி ஜெகதீசன். அமைச்சர் முத்துசாமிக்கு சாதகமாக திமுகவின் தோல்வி அமைந்திருந்தது. அதன் பின் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அரசியல் வாழ்க்கையே இல்லாமல் முடிந்துவிட்டது. அந்த தேர்தலில் சுப்புலட்சுமி ஜெகதீசனை தவிர்த்து தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய பிரகாஷோ அல்லது வேற யாரோ திமுகவினருக்கு சீட்டு கொடுத்திருந்தால் கூட திமுக ஜெயித்திருக்கும் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் கடந்த முறை கடைசி வரை போராடி கொண்டிருந்தது. அந்த வரிசையில் 2026 தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இந்த தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வலியுறுத்தி வாங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். அக்கட்சியின் சார்பில் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. அவருக்காக இந்த தொகுதியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைமை வாங்கும் எனவும் கூறப்படுகிறது. சூரியமூர்த்தி 2001, 2016 மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். 2006 தேர்தலில் வெள்ளக்கோவில் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்.
அதேபோல் திமுக தலைமை சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை போல் பாஜகவின் கையில் இந்த தொகுதி போய்விடக் கூடாது. பாஜகவின் சார்பில் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சரஸ்வதியின் வாரிசுதாரர் யாரோ ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தென்படுகிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கு கையில் மீண்டும் தொகுதி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக திமுகவே நேரடியாக போட்டியிடலாம் என முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வருகிறது. அப்படி திமுக நேரடியாக போட்டியிடுவதாக இருந்தால் மொடக்குறிச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஏனென்றால் அவர் 3 முறை அவல் பூந்துரை பேரூராட்சி தலைவராக இருந்து மக்களிடம் நன்மதிப்போடு திமுகவுக்கு உதயசூரியனை தொடர்ந்து உதிக்க வைத்திருக்கிறார். தொகுதி மக்களிடமும் அன்றாடம் முழு நேர அரசியல்வாதியாகவும் பொதுநல பணியாளராகவும் இருந்து வருகிறார் குணசேகரன். அது மட்டுமில்லாமல் 1983 முதல் திமுகவிலே உறுப்பினர், கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர் என தொடர்ந்து திமுகவில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டே வருகிறார் இவர். அது மட்டுமில்லாமல் கூட்டுறவுத்துறையிலும் பல்வேறு பதவிகளை வகித்து தான் பெற்ற அனைத்து பதவிகளிலுமே மக்கள் சேவகராக இருந்து வருகிறார் குணசேகரன். அது மட்டுமல்லாமல் இவரது மாமனார் ஐயாசாமியும் இதே மொடக்குறிச்சியின் ஒன்றிய செயலாளராக திமுகவில் இருந்து வருகிறார். அதனால் இந்த தொகுதியில் இந்த குடும்பத்திற்கென நிலையான வாக்கு வங்கியும் மக்கள் சேவையினாலும் இவர்களுக்கு அறிவாலயம் டிக் செய்யும் வேளையிலும் உள்ளூர் உடன்பிறப்புகளின் ஆதரவும் முழுவதுமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கடுத்து மாநில நெசவாளர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய SLD சச்சிதானந்தம் பெயரும் அடிபட்டு வருகிறது. இவரும் களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருவருமே கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதே போன்று இந்த தொகுதியில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியும் முன்பு இங்கு எம்எல்ஏவாக இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றதனால் இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கு முண்டியெடுத்து வருகிறார்கள். அந்த வரிசையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த RM பழனிசாமி வாய்ப்பு கேட்டு வருகிறார். இவரை விட கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலேயே போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தென்பட்ட முத்துக்குமார் அவர்களும் இந்த தொகுதியில் காங்கிரசின் சார்பில் போட்டியிட வாய்ப்புகள் தென்படுகிறது. முத்துக்குமாரை பொறுத்தவரை ஈரோடு தெற்கு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக உள்ளார். 1996 முதல் காங்கிரஸ் கட்சியின் பல பொறுப்புகளில் பணியாற்றி வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் டெல்லி வரை அனைத்து தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு நபராக ஈரோடு மாவட்டத்தில் வலம் வருகிறார் முத்துக்குமார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவேளை மொடக்குறிச்சி ஒதுக்கப்பட்டால் முத்துக்குமாருக்கு கிடைத்தால் காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் இவருக்கு பணியாற்ற தயாராக இருப்பார்கள் என்று தெரிகிறது. இவர்கள் இருவருமே கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் அக்கட்சியின் சார்பில் மருத்துவர் மற்றும் கல்வி நிறுவனங்களின் அதிபர் சரஸ்வதி அவர்கள் வெற்றி பெற்றார். பாஜக வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் இந்த தொகுதியை மீண்டும் பாஜகவே கேட்டு பெற வாய்ப்புகள் உள்ளது. அந்த வகையில் பாஜகவின் சிட்டிங் எம்எல்ஏவான சரஸ்வதியின் மருமகள் கிருத்திகா சிவகுமார் களமிறங்கப்படலாம் என தெரிகிறது. இவர் பாஜக தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாநில செயலாளராக இருந்து வருகிறார். அறம் அறக்கட்டளை அமைத்து மொடக்குறிச்சி தொகுதியில் ஏராளமான மருத்துவ முகாம்கள், இலவச மருத்துவமனை, மலிவு விலை உணவகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறார். இவரும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒருவேளை அதிமுக இந்த தொகுதியில் நேரடியாக களமிறங்கினால் அதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சிவசுப்பிரமணியம் களமிறங்குவார் என தெரிகிறது. இவர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருந்து வருகிறார். இவரும் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளரும் நிர்வாக குழு உறுப்பினருமான அருண்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான கௌதம் வேட்பாளராக களம் காண்பார் என தெரிகிறது. கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் 12 ஆண்டுகளாக விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியாக இருந்தவர். மொடக்குறிச்சி, கொடமுடி ஆகிய 2 தாலுகாவில் உள்ள 13 பேரூராட்சி, 33 ஊராட்சிகளின் பெரும் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சாலை வசதிகள், தெருவிளக்கு, வடிகால் வசதி, நியாய விலை கடைகள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 40 அரசு தொடக்க பள்ளிகளில் மேற்கொண்ட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. காளிங்கராயன் கால்வாயின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கொடுமுடியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் பிளிக்கல் பாளையத்திற்கு காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் வேண்டும் என்பது 50 ஆண்டு கால கோரிக்கை. மஞ்சள் அதிக விளையும் மொடக்குறிச்சி பகுதியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பும் கோரிக்கையுமாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை மொடக்குறிச்சி தேர்தல் களத்தில் கூடுதல் பரபரப்புடன் எப்பொழுதும் காணப்படும் தொகுதி. இந்த முறையும் திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதியை குறிவைத்தாலும் நாம் தமிழர் கட்சி, தாவேகா கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் இந்த முறை களமிறக்கப்படுவதால் தேர்தல் களம் நிச்சயமாக கூடுதல் பரபரப்புடன் இருக்கும் என்பதால் இத்தொகுதியின் வெற்றியை இப்பொழுது வரை கணக்க முடியவில்லை. இறுதியில் இந்த தொகுதி திமுக கூட்டணியில் யாருக்கு, அதிமுக கூட்டணியில் யாருக்கு வேட்பாளர் பலம் என்ன என்பதை பொறுத்தே இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க முடியும். இந்த தொகுதி குறித்த முழு விவரங்களை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சார காலத்தில் முழுமையாக காணலாம். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய King 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 அப்டேட்டுகளுடன்
உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை உறுதி செய்ய தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227